ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே டேன் ரிமூவிங் ப்ராசஸில் அடுத்த என்ன வந்துட்டு டெக்னிக் இருக்குது, சர்வீஸ் இருக்குது சலூன் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீச் தான். எனக்கு புரியலன்னா நீங்கள் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கிற டவுட் வந்து கிளியர் ஆகும். ஓகேவாடா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளன்ஸ் தி ஃபேஸ். செகண்ட் ப்ரீ க்ரீம் ப்ளீச்சா ஆர் க்ரீம். அப்புறம் க்ரீம் ப்ளஸ் பவுடர் ஆக்டிவேட். இல்லைம்மா சொல்லுங்க. போஸ்ட் க்ரீம் சீரம் அல்ல ட்ரீட்மெண்ட் சன்ஸ்க்ரீன். ஆக்சி ப்ளீச் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளீச் தான். இதுவும் வந்து டீடானிங்கான ப்ராசஸ்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 5 ஸ்டெப்ஸில் என்ன இருக்குது, ஸ்கின் டைப்ஸு 5 இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 5 ஆட் பண்ணிக்கணும். இந்த டாப்பிக்கை அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸ்கின் அனாட்டமியில் 5 இருக்குது. ஸ்கின்னோட டைப்ஸில் 5 இருக்குது. அப்புறம் கிளீனப்பில் 5 இருக்குது. ஸோ ப்ளீச் சர்வீஸில் 5 இருக்குது. நம்பர் 5ன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்டபிள் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளன்ஸு, ப்ரீ ப்ளீச்சு, ஆக்டிவேட்டர் க்ரீமு, போஸ்ட் க்ரீமு, எஸ்பிஎஃப், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்க்கான ஸ்டெப்ஸு. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட்டு டேன் ரிமூவிங்கில் கிடைக்கும். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கிளன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? க்ளீன் பண்ணணும். மேலே இருக்கு இதுவும் அதே தான் பண்ணும். ஸ்கின்னு மேலே இருக்கிற அழுக்கு, எக்ஸஸ் ஆயிலு, நம்ம என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், க்ளீன் பண்ணிடும். கிளன்ஸ் பண்ணுறோம். இந்த கிளன்ஸ் இதை தான் பண்ணுது. இதில் மேம் என்ன மேம் கிளன்ஸுங்கிறீங்க, கிளன்ஸ்னால் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாமா? நோ. இங்கே ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம சொல்லிட்டோம் எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு எந்தெந்த கிளன்ஸ் க்ரீம் தேவைப்படுதோ அந்த கிளன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயில் ஸ்கின் வராங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மில்கி ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? வித்தவுட் மில்க் ப்ராடக்ட்டு, வித்தவுட் பட்டரு, ஆயில் கண்டென்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோமிங் இல்லை ஒரு வாட்டரியான இருக்கிற கிளன்சிங் ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பர்டிகுலராக நீங்கள் வந்து எப்போவுமே யூ ஹவ் டு மென்ஷன் கிளன்சிங் போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பர் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்கின் டைப்ஸு, அவங்களோட ஸ்கின் டைப்ஸுக்கு தகுந்தாப்புல நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணி கிளன்ஸ் பண்ணணும் மேம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளன்ஸில் நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ணும், கிளன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு அழுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அழுக்கை தான் ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தூசு இல்லையா? ஓகே. ஸோ மேலே இருக்க தூசு அழுக்கு, மேலே ஃபஸ்ட்டு தூசு போயிடும், தண்ணியில் கழுவுனாவே தூசி போயிடும். அதுக்கப்புறம் உள்ளே தானே அழுக்கு ஒட்டிட்டு இருக்கும், அழுக்கு ஒட்டும். அதுக்குள்ளே என்ன இருக்கும், எக்ஸஸ் ஆயில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மேலே கலந்து அதுக்குள்ளே என்ன இருக்கும், கிருமி நாசினிகளை கையில இருந்து போகிறது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி என்னென்ன பண்ணுதுங்கிறத அடுத்து சொல்லணும். இந்த கிளன்ஸை நீங்கள் வந்துட்டுனாவே இந்த விஷயங்களை பண்ணணும் நீங்கள் சொல்லிடணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, இந்த விஷயத்த பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரீ போஸ்ட் இருக்கணும். எதுல? ப்ளீச்ல. ஓகேங்களா? இங்க ப்ரீ ப்ளீச் க்ரீம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3rd ஸ்டெப்ஸ் டேன் ரிமூவிங்கான ஒரு க்ரீம். இந்த டேன் ரிமூவிங் க்ரீம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்துட்டு ஆக்டிவேட்டர் அப்படின்னு ஒரு விஷயத்த மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆக்டிவேட்டர் அதாவது இந்த க்ரீமை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுற ஒரு என்சைம். ஓகேங்களா? ஒரு நொதி என்சைம், ஆக்டிவ் என்சைம் சொல்லுவாங்க. ஒரு நொதி நிலைக்கான ஒரு கெமிக்கல், ஒரு மாலிகூல்ஸுக்கு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ஆக்டிவேட்டர் வந்துட்டு எப்போ, வென் இது போட்ட உடனே இது ஒரு கெமிக்கல் இல்லைங்களா? இது ஒரு கெமிக்கல். ஓகே, திஸ் இஸ் ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் இதுல போட்டாதான் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணாவோ இல்ல ஒரு ப்ராடக்டோட மிக்ஸ் பண்ணாதான் இது வேலை செய்யும். அப்போ இந்த க்ரீமை நீங்க நார்மலா போட்டீங்கன்னா டேன் ரிமூவ் ஆகாது. இந்த க்ரீமோட நீங்க இவங்களை மிக்ஸ் பண்ணாதான் இந்த க்ரீம் வந்து வேலை செய்யும்.
இல்லைங்களா? அப்போ இங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால நாம வந்து என்ன பண்றோம், ஸ்கின்னுக்கு மேல, அதாவது ஸ்கின்னோட ஒரு மேல ஒரு சிங்கிள் லேயர்ல இருக்கிற டானிங்கை ரிமூவ் பண்ண போறோம். யூ காட் மை பாயிண்ட்? இப்போ இந்த ஸ்கின் இருக்கு, இப்போ நான் வந்து வண்டியில் டிராவல் பண்ணாலும் இதுக்கு மேல ஒரு லேயர் படிஞ்சிருக்கு, டேன் ரிமூவ் ஆயிருக்கு. இந்த ஸ்கின்னை வந்து டேனை தான் ரிமூவ் பண்ணணும், ஆனா என் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடாது. என் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடாது, ஆனா மேல இருக்க டேனையும் ரிமூவ் பண்ணணும். அப்போ இந்த ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாம இந்த ஆக்டிவேட்டர் வந்து வேலை செய்யணும். அதுக்காக ஒரு ப்ரொடெக்ட் க்ரீம், ப்ரொடெக்ட் இவங்க ஓகேவாடா, ஸ்கின்னுக்குள்ள இந்த ஆக்டிவேட்டர் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காம ஸ்கின்னுக்கு மேல மட்டும் நடந்துட்டு அந்த டேனிங்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். அதுக்காக ப்ரீ ப்ளீச் க்ரீம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாம ஒரு மாய்ஸ்சர் கொடுத்துட்டு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு க்ரீம் இருக்கும். இது வந்து நீங்க யூ ஷுட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் ப்ளீச்ல. இஃப் யூ ஆர் நாட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் திஸ் ஸ்டெப், தீஸ் ஸ்டெப்ஸ் இல்ல திஸ் ஸ்டெப் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமரோட ஃபேஸ்ல உங்களுக்கு ஹார்ம், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அப்போ கஸ்டமரோட ஸ்கின் டேமேஜ் ஆயிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதனால எப்பவுமே நீங்க ஒரு ப்ளீச் ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல என்ன ஸ்டெப்ஸ், ஹவு டு யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும், அது என்ன வேலை செய்யுது, அதை எப்படி வந்து அப்ளை பண்ணணும், கண்ணை சுத்தி அப்ளை பண்ணலாமா, கண்ணுக்கு வெளியில அப்ளை பண்ணணுமா, ஐப்ரோல வந்து போடலாமா போடக்கூடாதா, இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராடக்டை யூஸ் பண்ண பாருங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நாம யூஸ் பண்ற இந்த ப்ளீச்சிங், நாம யூஸ் பண்றது, அதாவது என்னோட அகாடமியில, எங்க அகாடமியில யூஸ் பண்ற ப்ளீச் ப்ராடக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ளீச் க்ரீம் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்டிவேட்டர் க்ரீம் வந்துட்டு போடணும். இவங்க தான் நம்ம சொன்னல டீடான் க்ரீம்னு சொன்னோம் இல்லையா, அதுல அந்த டீடான் க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க, ஓகேங்களா, இவங்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களோட ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 10 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் இவங்களை வைப் பண்ணி எடுக்கணும், ஆனா ஸ்க்ரப் பண்ண கூடாது. ஓகேங்களா, இவங்களை நீட்டா வைப் பண்ணி எடுத்துடணும். நாம வந்து ஒரு பேக் போட்டோம், இப்போ ஒரு ஃபேஷியல்ல ஒரு கிளீனப்ல ஒரு பேக் போடுறோம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து கையில டிப் பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு எஃப்ளூரா ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு we are wiping the cream அப்படி பண்ணுவோம் இல்லைங்களா. ஏன்னா அது ட்ரையா இருக்கும், அதனால வந்து அதை லைட்டா ஒரு வெட் பண்ணி ஒரு ஈரம் பண்ணிட்டு வைப் பண்ணி எடுப்போம். ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம இந்த க்ரீமை வந்துட்டு ஸ்க்ரப் பண்ண கூடாது, தேய்க்க கூடாது. ஓகேங்களா, தேய்க்காம அதை ஸ்பாச்சுலால நல்லா ரிமூவ் பண்ணிட்டு, ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீட்டா கிளென்ஸ் பண்ணிட்டு தென் நம்ம வந்துட்டு போஸ்ட் க்ரீம் சீரம் இதை யூஸ் பண்ணணும். இது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க இந்த ஆக்டிவேட்டர் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இந்த டேன் ரிமூவிங் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இரிட்டேஷன்ஸ் இருக்கும், ஸ்கின்னுக்கு ஒரு சில மெடிசன்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா, ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு, ஆனா இதை சொல்லிட்டேன் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த ஸ்கின்னை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஐ நீட் டு கிவ் சம் மெடிசன் இல்லைங்களா. நான் வந்து அந்த புண்ணை ஆக்குறதுக்கு ஐ ஹாவ் டு டேக் சம் ப்ரிகாஷன்ஸ், ஃபர்ஸ்ட் எய்டு எது வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ அந்த ப்ரிகாஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எய்டா கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ரீம். ஓகேவா, இதுல கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க சீரம். இந்த சீரம் நீங்க போட்டுட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அது தொடச்சிடக்கூடாது, அதை வைப் பண்ணக்கூடாது. பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க வந்துட்டு எஸ்பிஎஃப் போட்டு முடிச்சுக்கலாம். மேம் நைட் டைம் எஸ்பிஎஃப் போடணுமா? நோ நீட். ஓகே, ஸோ நைட் டைமு எஸ்பிஎஃப் தேவையில்லை, ஆனால் டே டைமில் கண்டிப்பாக ஒரு ப்ளீச்காக வராங்க அப்படின்னா சீரம் போட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம், சீரம் போட்டு வைப் பண்ணக்கூடாது, சீரம் போட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து எஸ்பிஎஃப் போட்டுட்டு இதையும் ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி போட்டுட்டு தேய்ச்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்டுறணும், தண்ணி போட்டு துடைக்கக்கூடாது. கிளியர் தீஸ் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ளீச்சில் கிளென்ஸ் பண்ணணும், ப்ரீ க்ளீன் பண்ணணும், ஆக்டிவேட்டரையும் க்ளீனையும் மிக்ஸ் பண்ணி பேக் அப்ளிகேஷன். இந்த இடத்துல இவங்க தான் பேக், இட்ஸ் நாட் அ மாஸ்க், இது பீலிங் மாஸ்கோ. ஓகே பை, பீலிங் மாஸ்கோ பீல்
தோலை உரிக்கிற மாதிரியான மாஸ்க்கும் இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு எடுத்துட்டேன், க்ளீனப் எடுத்துட்டேன். பீல் பண்ணுறதோ இல்லைன்னா இது பண்ணுறதோ கிடையாது சரிங்களா. மாஸ்க் ஆனால் வைப் பண்ணி எடுக்கிற தேய்ச்சதும் கிடையாது, பட் வைப் பண்ணி எடுக்கிற ஒரு ஸ்டெப்ஸ் பேக். ஓகேவாடா. இதில் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ ப்ளீச் போட்டதுக்கப்புறம் ப்ரீ ப்ளீச்சும் நீங்கள் வைப் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ரீ ப்ளீச்சும் ட்ரை ஆகணும். ஏன்னா இது ப்ரொடெக்டர். இந்த ப்ரொடெக்டர் நீங்கள் வைப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகும், திரும்பவும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துடும் டைரெக்டாக. இது ப்ரொடெக்டர்னா அந்த க்ரீமை எடுக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், ஆக்டிவேட்டரையும் க்ரீமையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கஸ்டமருக்கு போட போகிறீங்களோ, இந்த ஸ்டெப்ஸை போட போகிறீங்களோ, அப்போ தான் அந்த ஆக்டிவேட்டரையும் க்ரீமையும் ஆன் ஸ்பாட் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். அப்போது இந்த ப்ராடக்ட்டு வேலை செய்யாது, நீங்கள் டேன் ரிமூவிங் ப்ராசஸ் நடக்காது. அந்த டைமிங்குள்ளே நீங்கள் ஆக்டிவேட்டர் வந்துட்டு அந்த என்சைம் நடக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் அந்த ப்ராசஸை வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா க்ரீம் போட்டு வேஸ்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், ப்ரீ க்ரீம் போட்டு அதுலேயே உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபியூ மினிட்ஸ் அங்கே வேலை செய்கிற வரைக்கும் அந்த டைமில் சைமல்டேனியஸாக நீங்கள் ஆக்டிவேட்டரையும் க்ரீமையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். சரிங்களா, புரிஞ்சுதடா. இங்கே உங்களுக்கு சொல்ல வேண்டியது, இந்த க்ரீம் போட்டு 3 minutes 4 minutes டைம் கொடுப்போம். அப்போது உங்களுக்கு அந்த டைம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த க்ரீமையும் ஆக்டிவேட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஆன் ஸ்பாட் போடணும். இது எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க. ஓகேவா. இங்கே கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரியாது, பட் இந்த கிளாஸ் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வைல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ கம் டு நோ திஸ் ப்ராசஸ், ஹவ் இட் வில் பி ஒர்க் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இது நம்ம எப்படி வந்து மேம் சொன்னாங்க, ஓ அப்போ இதுதான் நடக்குதா, அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் ஆன் ஸ்பாட் பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ஸ்டெப்ஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகேவாடா, ஓகேங்களா, கிளியர். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ளீச் கிளாஸும் புரியும்னு நினைக்கிறேன். நானும் நிறைய இண்டஸ்ட்ரியில் பார்த்துருக்கேன், நான் நிறைய இடத்துல கஸ்டமராகவும் போயிருக்கேன். ஆனால் இந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தப்பாக தான் பண்ணுறீங்க. இஃப் இட் இஸ் நீங்கள் வந்து பிகினர்ஸாகவோ இல்லை ஒரு நியூ கமராகவோ இருக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸையும் ப்ரொசீஜரையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. நம்மளை நம்பி வர கஸ்டமர், நம்மளை பிலீவ் பண்ணி வர கஸ்டமருக்கு நாம் வந்து குட் சர்வீஸ் வந்து கொடுக்கணும், ஒன் திங். ஆனால் ப்ராப்பராக வந்துட்டு நம்ம ஒரு சர்வீஸ் கொடுத்தாதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எனிஹவ் அவங்க நம்மளை பிலீவ் பண்ணுறது ஒரு விஷயம், ரெண்டாவது பே பண்ணுறாங்க. அவங்க பே பண்ணுறதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அவங்க கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால எப்போவுமே என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கான ஸ்டெப்ஸு ப்ரொசீஜர் என்ன, ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுமா, இப்போ நீங்கள் ப்ளீச்சுக்கு வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுமா இல்லை கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை பிகினர்ஸாக இல்லை உங்களை மாதிரி வந்து டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனை நான் கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஃபர்தர் இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ டு வாட்ச் மை பியூட்டி கிராஃப்ட் சலூன் அகாடமி. தேங்க்யூ. இதை ஒன்றா